இல்லை. ஆனால் அவர் எதை நினைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினாரோ அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எண்ணங்கள் நிறைவேறியதோ இல்லையோ அந்த தேவை தற்போது வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே உணரப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்று தமிழ் மக்களது உறுதியான ஒற்றுமையை வெளிக்கொண்டு வருவதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. தற்போது இருக்கும் ஜனாதிபதி 4வது ஜனாதிபதி மக்களினால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டாலும் போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு இருக்கும் 4வது ஜனாதிபதி கூட எங்களுடைய மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதாக இல்லை. தேர்தல் நெருங்கி கொண்டு வருகின்றது. வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் குறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு யாரும் பகிரங்கமாக கூறுவதாக இல்லை. எல்லோரும் தமிழ் மக்களது வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர ஆக குறைந்தது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூட முற்று முழுதாக நிறைவேற்றுவேன் என்று இந்த நாட்டிற்கு வடகிழக்கிற்காக இருந்தாலும் சரி தெற்குக்காக இருந்தாலும் சரி பகிரங்கமாக கூறுவதற்கு எவருமே தயாராக இருக்காத நேரத்தில் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் இவர்களையெல்லாம் நம்பி ஏமாந்த வரலாறுகள் உண்டு. அந்த நிலையில் 2001 நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்ததைப் போன்று ஒரு தேவை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது.